ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுட சுட மழைக்கு சாப்பிட பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அப்புறம் மிளகால பஜ்ஜி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்பயும் போல் நம்ம யூஸ் பண்ணுற காய்கறிகளை பயன்படுத்தி பஜ்ஜி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். அதுவும் இப்போ எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்டு கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம பஜ்ஜி செஞ்சு கொடுக்கும்போது சுட சுட மழைக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், கூடவே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பஜ்ஜி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இப்போ இதே கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறுமிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஜ்ஜி ஸ்பைசியாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும், அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சமையல் சோடா, அதாவது பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாவது கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் மாவு வந்து கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போடும்போது ரொம்ப எழும்பி இருக்காது, மாவு அதிகமாக இல்லாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு மாவை கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஜ்ஜி செய்கிறதுக்கு 3 பொருள் எடுத்திருக்கேன். அதாவது முதல்ல கற்பூரவள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக காம்பு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வெத்தலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான வெற்றிலை இருக்குது. ஒன்று வெள்ளை வெத்தலைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வெத்தலைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த வெத்தலை கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளை வெத்தலை யூஸ் பண்ணி நான் பஜ்ஜி செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை. பாலக்கீரையிலையும் பஜ்ஜி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சளி இருமல் எல்லாம் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. அதே சமயம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், இந்த கஷாயெல்லாம் வச்சு கொடுத்தா குடிக்க மாட்டுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பஜ்ஜி மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பஜ்ஜியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதே சமயம் கற்பூரவள்ளி வெத்தலை எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். பாலக்கீரை, கற்பூரவள்ளி, வெத்தலை எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு துணி போட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வெத்தலையோட காம்பையும் நுனி பகுதியும் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டு சைட்லேயும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் போடுற மாதிரி ஷேப் வரணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆனால் வெத்தலையோட காம்பையும் நுனியையும் மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டால் போதும். இதையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கும். இப்போது கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கற்பூரவள்ளி வெத்தலையெல்லாம் போட்டு நம்ம பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கற்பூரவள்ளியை எடுத்து மாவில் 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி அந்த காம்போடு எடுத்து எண்ணெயில் போட்டால் போதும், ரொம்ப சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடும். அப்பப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா வெந்து வந்துடும். கற்பூரவள்ளியாக இருக்கட்டும், பாலக்கீரை, வெத்தலை எதுவாக இருக்கட்டும், மேலே இருக்கிற மாவை வேக வச்சு எடுக்கிறதுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் வந்து எடுத்துடுறேன். இந்த மாதிரி வடிகரண்டில் எடுக்கும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இதே போல் பாலக்கீரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பு பகுதியை பிடிச்சி மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கடைசியாக நம்ம நார்மலாக வாழைக்காய் பஜ்ஜியெல்லாம் எப்படி போடுமோ அந்த மாதிரி வெத்தலையை வச்சு நீங்கள் நல்லா மாவில் டிப் பண்ணி பஜ்ஜி போட்டு எடுத்துக்கோங்க. மாவு வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்தாலே போதும், உள்ளே இருக்கிற கீரையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவு வச்சு 3 விதமான பஜ்ஜி வந்து ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ளே நம்ம கீரையை வச்சு பண்ணியிருக்கோம், பிடிக்கலை வேணான்னு சொல்லவே மாட்டாங்க யாருமே, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு பஜ்ஜி வந்து வரும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லைனா வெறுமனே சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கனாலே சூடாக சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவும் போல் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வெங்காயம் இந்த மாதிரி காய்கறிகளை வச்சு செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இது போல் பஜ்ஜி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.